எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணது சம்மந்தமாக பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 1 வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம்னா, என்ன என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, எதனால் கிளைம் ரிஜெக்ட் பண்ணாங்க, அந்த கிளைமை தொடர்ந்து நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோன்றதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தாலுமே இது புரியும், ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன் இருக்காது. ஒருவேளை நீங்கள் பார்ட் 1 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த ப்ளே பட்டன் மாதிரி சம்திங் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2020 உங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அந்த இதில் தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறோம். அதுக்கான பெட்டிஷன்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுன்றதான் தெரியல. ஒரு டைம் போயிட்டு நம்ம கோர்ட்டில் விசிட் பண்ணிவிட்டு எந்த பெஞ்சில் பார்க்குறாங்கன்றதை பார்த்துட்டு போயிட்டு அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் அங்கே யாராவது இருந்தாங்கன்னா, லைக் அட்வொகேட்ஸ், லாயர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் இன்சைட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போது நான் 2 ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து சேலம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் மகப்பேறுக்கான மருத்துவம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க, அதுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. நானே அப்படி தான் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து இந்த லைட் வந்து இப்போ புதுசாக வச்சுருக்குங்க. கொஞ்சம் அந்த இடத்துல ஏதாவது வச்சா நல்லா இருக்குன்ட்டு நான் வச்சுருக்கேன். அது திங்க் பண்ணியிருப்பீங்க என்னடா இதுன்ட்டு. நல்லா தான் இருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கலர் மாறி மாறி வந்துட்டுருக்கு. இது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லைட்டு. அதனால் நம்ம வீடியோவில் வந்து வச்சுருக்கோம் ஒரு இடத்துல. இப்போ ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மகப்பேருக்கு வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு சர்வீஸ் இருக்குங்க. இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல், அங்கே ட்ரீட்மெண்ட் ஒரு 3 நாள் பார்த்தேங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. டாக்டர் விசிட்டுமே சரிங்க, நம்ம ரூமுக்கு அந்த க்ளீனிங் ப்ராசஸும் சரி, அப்புறம் ஃபுட்டு அக்காமடேஷன் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாடு, பேஷண்ட்டுக்கான சாப்பாடெல்லாம் அவங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல்லையுமே நல்ல அருமையான ட்ரீட்மெண்ட்டுங்க, குறை சொல்ல முடியாது. இப்போது ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ ஏன் இது இவ்வளோ சிலாகிச்சு சொல்கிறேன்னா, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இதுக்கு முன்னாடிலாம் எது இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால, ஃபினான்சியலியும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் தான், ட்ரீட்மெண்ட் செகண்டரி தான். இதெல்லாம் எப்படி இருக்குது, ஒரு தனி ரூமு ஒரு பேஷண்ட்டுக்கு, இதெல்லாம் எப்படி நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் இது பண்ணதே இல்லை. நம்ம ஜிஹெச்சுக்கு போனால் ஒரு ஜென்ரல் வார்டில் தான் இருப்போம். அங்கே வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ட்ரீட்மெண்ட் பக்கா ட்ரீட்மெண்ட்டுங்க ஜிஹெச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் இந்த வசதி வாய்ப்புகள் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி அங்கேயுமே நல்லா தான் இருக்கும். அப்படின்றப்போ அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கொஞ்சம் எந்தோவாக ஜாலியாக தான் இருந்தது. ட்ரீட்மெண்ட்டில் போய் என்ன ஜாலின்னு பார்க்குறீங்களா, எல்லாம் இந்த ஒரு டைலாக் வருமே, அது நல்ல டைலாகுங்க, மறந்துடுச்சு திடீர்னு. சரி, எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே அதை நான் சொல்லிடுறேன். 2 ஹாஸ்பிட்டலுமே பக்காவான ஹாஸ்பிட்டல் தாங்க. ரெண்டுமே நல்லா நீட்டாக தான் பண்ணாங்க. நம்மளுக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் தாங்க சொதப்பிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்து எல்லாமே கிளைம்லாம் செட்டில்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும். அந்த டைலாக்கு இப்போ கூட பாருங்கள் ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. திடீர்னு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கும் போது ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அதுதாங்க, சிம்பிள் தான். அது கரெக்டாக சொல்ல தெரியல. இந்த பிரச்சனையும் உனக்கு குதூகலமாக இருக்கான்ற மாதிரி தான், அந்த மாதிரி டைலாக் தான். இப்போ அதில் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க. 53 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ 55 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இந்த 4 நாளையில். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 40 பேர் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும். நான் போட்டு 4 நாள் ஆகுது. 4 நாளைக்கு 40 பேருன்றது டெய்லி 10 பேர் மேலே 40 பேர் பார்த்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இப்போது இன்றைக்கி சண்டே, மண்டேக்கு மேலே போயிட்டு அங்கே கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.